அவங்க ஊர்ல பானையில வைப்பாங்களாம். வடக்க விழுந்தா வளமா, தெக்க விழுந்தா தேனான். இப்ப குக்கர்ல வச்சா என்ன தப்புங்கிறேன். குக்கர் மேல் நோக்கி பறக்குது சார். வாழ்க்கை ஓஹோன்னு போகுதுங்கிறத குக்கர்ல வச்சு நாங்க கொண்டாடிக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிறேன். தாய்ப்பால் கொடுக்கறதற்கு வசதி இருக்காது, தாய்ப்பாலே கிடைக்காம போயிருக்கும். ஆனால் சின்ன மருமகளுக்கு பிறந்த குழந்தைக்கு மூத்த மருமகள் தாயாக நினைத்து அந்த பிள்ளைக்கும் தாய்ப்பால் கொடுப்பார்னு சொன்னா அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. கிராமத்தில் வாழ்கிறவர்கள் வேண்டுமானால் நகரத்தை குறை சொல்லலாம், ஆனால் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வந்து வாழ்ந்தவர்கள் யாருமே நகரத்தை குறை சொல்வதே இல்லை. அபார்ட்மெண்ட் ரொம்ப நியாயப்படுத்தி பேசுறாங்க. அபார்ட்மெண்ட் பேரு லேக் வியூ அபார்ட்மெண்ட். வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது லேக்குக்கு மேலதான் அபார்ட்மெண்ட்டே கட்டி வச்சிருக்காங்கன்றது. நீங்கள் எப்போது வெளியே போக வேண்டும், டைம் ஆயிடுச்சு வெளியில போ அப்படின்னு உங்களை தட்டி எழுப்பாத பார்க்கும் சார் என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்காத கடையும் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியா. அப்பா கண் மூடும் போது கருத்தா ஒண்ணு சொன்னார், தாயி எல்லாரையும் படிக்க வச்சு வசதி வாய்ப்போட கட்டி கொடுத்துட்டேன், உன்னை கட்டி கொடுக்கும் போது வறுமன் தாண்டவம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு, கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாத, அப்பா ஆன்மா சாந்தி அடையாதுன்னா. உலகப்பந்தில் வாழும் ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய ரசிக பெருமக்களே, தை தை என்றால் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி. பிறந்த குழந்தை 4 அடி 8 அடி நடக்கும், அதற்கு தத்தக்கா பித்தக்கான்னு சொல்லுவோம். அதுவே பருவம் அடைந்து நடக்க தொடங்கி பட்டுப்பாவடையும் ஜிமிக்கியும் நெத்திச்சூட்டியும் வைத்து பரதம் ஆடத் தொடங்கினால் தாய் சொல்லுவாள், இவள்தான் பத்மா சுப்பிரமணியன், சித்ரா விஸ்வேஸ்வரன், தை தை என்று ஆடுகிறாள் என்று தாய் மனம் பொங்கும். ஓடி வரக்கூடிய தண்ணீர் குளமாக ஆறாக ஏரியாக இருந்தாலும் வயல்வெளியில் பாய்ந்து பயிரை வளரச் செய்து பசுமையான வயல்வெளிகளை பார்த்த விவசாயி இனி நம்முடைய பயிர் விளைந்து விட்டது, விளைநிலம் செழித்து விட்டது என்று அவனுடைய உள்ளம் தை தை என்று பொங்குமே, அந்த பொங்கக்கூடிய நன்னாள் தான் இந்நாள். தையை கொண்டாடக்கூடிய நாம் தையின் தொடக்கம் முதல் நாள் போகியை மறந்துவிடக்கூடாது. போகிக்கு என் பாட்டி சொல்வாள், பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் இருக்க பழமையை மட்டும் தேவையில்லாததை மட்டும் அப்புறப்படுத்தி கொளுத்துவதல்ல, சில மனித மனங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கிறதே அதையும் கொளுத்தி இல்லத்தை தூய்மைப்படுத்துவதல்ல போகி, உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதுதான் போகி. ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்தவரை அறிவியலையும் விளையாட்டையும் வேடிக்கை நிகழ்ச்சிகளையும் தந்தாலும் கூட இதனுடைய அஸ்திவாரம் ஆணிவேர் ஆன்மீகம். இந்த போகியை நான் ஆன்மீகமாக சிந்தித்து பார்க்கின்றேன். ஸ்ரீவில்லிபுத்தூரின் ஆன்மீக தோட்டத்தில் தோன்றிய அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார், அவள் மார்கழி முழுவதும் விரதம் இருந்து ரங்கனை மணந்து போக வாழ்க்கை தொடங்கிய நாள் இந்த போகி பண்டிகை. இது வைணவ பெரியவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள். போகிக்கென்று ஒரு பெரிய வரலாறே உண்டு. என் அன்புக்குரியவர்களே, இந்த போகியை கொண்டாடி பொங்கலை வரவேற்கக்கூடிய இந்த நல்ல நாளில் கிராமமா நகரமா என்பது இருக்கட்டும், நகரமே கிராமமாக மாறுவது பொங்கல் மட்டும்தானே. புதுப்பானை, மஞ்சக்கொத்து, மகிழ்ச்சியான கரும்பு, பச்சரிசி, பாலும் வைத்து குழந்தை முதல் பெரியவர் வரை பொங்கலோ பொங்கல் பாடுவார்கள். மகிழ்ச்சி பொங்க, மனையறம் தங்க, உள்ளம் பொங்க கொண்டாடக்கூடிய நன்னாள் இந்த பொங்கல் திருநாள். வாசலில் என் தங்கைமார்கள் வண்ண கோலம் இடுவது என்றுதானே. ஆகா அது என்ன கோலம், ஆகா அது என்ன கோலம், வண்ண கோலம். அது கோலம் இடுவது பெரிதல்ல என் அன்புக்குரியவர்களே. உலக வரைபடத்தில் ஈய்க்கும் எறும்புக்கும் அரிசி மாவில் கோலமிட்டு உணவு தரக்கூடிய உலகத்தின் ஒப்பு உயர்வற்ற சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் இன்றைக்கு தமிழ் சமூகம் அவசியம் கொண்டாடக்கூடியது கடற்கரையில் சிலை வைப்பதல்ல, வள்ளுவனுக்கு நம் இதயத்தில் நிலையான இடம் வைப்பதும் என்றுதான்.
பொங்கல் நாளில் ஒரு உறுதியை ஏற்போம். 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 அறம் பொருள் இன்பம் தந்த வள்ளுவன் சொல்கின்றான், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்போடு வாழ கற்றுக்கொள்வோம். ஜெயா தொலைக்காட்சியின் தைத்திருநாளில் ஒரு சத்தியம் எடுத்துக்கொள்வோம். இனி எவனை பற்றியும் நாம் புறம் பேசுவதில்லை. தமிழ் சமூகம் எப்போதும் நிறையை கொண்டாட கற்றுக்கொள்வோம். வாழ்வின் வசந்தம் கிராமத்திலா? இல்லை இல்லை, நகரத்திலா? வசந்தம் எங்கே வரும்? ஈதல் இசைபட வாழ்தல். அது எங்கே கிடைக்கும்? கிராமமா நகரமா? கிராமம் என்றால் நான் பாரதி ராஜா படம் போல என் கண்கள் கிராமத்திற்கு செல்கின்றது. குடிசை வீடு, மண் பாத்திரம், மக்காச்சோளம், அற்புதமான மண் சாலை, அதன் மீது சைக்கிள், அதையும் விட சட்டையே போடாமல் ராயரோடு வெறும் இலையை பறித்து நாயனக்காரனை போல பீப்பி ஊதும் இளைஞர்கள் இன்றைக்கும் கிராமத்தில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவன் கம்மா கரையில் கல்லெறிவதும், காத்தாடி விடுவதும், ஒற்றை பம்பரத்தை ஓரமாக பிடித்து தூங்குவதும், குச்சி ஐஸும் பால் ஐஸும் ஒழுக ஒழுக சாப்பிடுவதும் கிராமம் கொடுத்தென்ற வரம் அல்லவா? திருவிழா என்றால் கெடா வெட்டும் தப்பில்லாமல் அடங்கிக்கக்கூடிய தமிழருடைய தப்பாட்டமும் உண்டு. இத்தனையும் கூடிய கிராமம் வாழ்வின் வசந்தம் என்று சொல்வதற்கு இந்த 3 பேர். இல்லை இல்லை, நகரம் ஒண்ணு வேண்டாம். எதுக்கு மாலுக்கு போறான், எதுக்கு எக்ஸ்கலேட்டர்ல ஏறி இறங்குறான்னு இன்னி வரைக்கும் எவனுக்கும் தெரியாது. உலக வரைபடத்தில் சுமார் 20 நாடுகளுக்கு சென்று வந்திருப்பேன். ஆனாலும் தாம்பரம் வருகின்ற போது என்னை அறியாமலே எனக்கு ஒரு பரபரப்பு. அது பஸ்லயா இருந்தாலும் ட்ரெயின்லயா இருந்தாலும் சீட்டு பிடிக்கிறதுக்கு 8 பேர். கர்ச்சீப்பு வைக்கிறான், கைப்பைய வைக்கிறான், செருப்பை வைக்கிறான், குழந்தைய தள்ளுறான். சில பேர் எலும்புச்சம்பளத்தை வச்சுட்டு இறங்கிடுறான். எதுக்குன்னே தெரியல. காலையில ஒரு பஸ் வருது, அது புல்ல பிடிக்கிற பஸ் மாதிரியே தான் இருக்கு. குழந்தைங்களை ஏத்திட்டு போற பஸ் மாதிரியே எனக்கு தெரியல. இது மட்டும் தானா நகரம் என்றால்? இந்த மாலுக்குள்ள சினிமா தியேட்டர் பார்க்க போறவன், நான் போயிருக்கேன் எங்க பாட்டியோட சக்கரவர்த்தி திருமகள் பார்க்க. அந்த இடையில முறுக்கும் கல்ல மிட்டாய் 4 தான். அதுல கிடைச்ச மகிழ்ச்சி மாலில் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கு விடை இவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் நண்பர்களே, இவ்வளவு பாப்கார்னை ஐஸ்கிரீம்ல போட்டு பெனஞ்சு அடிக்கிறாங்க. கேட்டா பக்கத்துல இருக்கிறவனுக்கு சத்தம் வந்தா நாய்ஸ் பொல்யூஷனா. ஆனாலும் இந்த நகரத்திற்குள் தான் நூலகமும், உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனையும், வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் இருக்கிறது என்று இவர்கள் சொல்லலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. நண்பர்களே, மற்ற பட்டிமண்டபத்திற்கும் இங்கேயும் வேறுபாடு உண்டு. மனதில் பட்டதை, நெஞ்சில் பட்டதை நேர்பட சுதந்திரமாக பேசுவதற்கான களம் அமைத்து தரக்கூடிய புதிய முகங்களை அறிமுகங்களாக கொண்டு வந்து அடுத்த தமிழ் சமுதாயத்தை கம்பீரமாக நிறுத்தக்கூடிய பெருமை ஜெயா தொலைக்காட்சிக்கும் எங்கள் குழுவினருக்கும் உண்டு என்பதை பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தை திருநாள் என்றாலே தமிழர் திருநாள். தமிழர் திருநாள்னாலே முருகப்பெருமான் தான். அவனை எப்படி சொல்லுவாங்க காரைக்குடி மக்கள்? 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும். இந்த தை திருநாள்ல 6 முகம் இப்ப தமிழ்ல விளையாட போகுது. எந்த முகம் ஒசத்திங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனா இந்த முகங்களை கொஞ்சம் அறிமுகம் நான் செய்யணும். முதல்ல தமிழ் அடுப்பை பத்த வச்சு பொங்கப்பானையை வைக்கிறதுக்கு வர்றவர் தம்பி ரவிக்குமார், சிறந்த பேராசிரியர். அந்த பக்கத்துல அவருக்கு வலு சேர்ப்பதற்கு திருச்சியிலேருந்து என் அன்பு தங்கை அன்னலட்சுமி. அடுத்து வளர்ந்து வரக்கூடிய தமிழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் என்னுடைய தம்பி அருண், மிகச்சிறந்த வழக்கறிஞர், எழுத்தண்ணி படித்தவர். இந்த பக்கம் பாரதமா என்கிட்ட வா, ராமாயணமா என்கிட்ட வா, வாரியாரா வா, வள்ளலாரா வா. அடுத்த தலைமுறையின் அட்சய பாத்திரம் என் அன்பு தம்பி சரவணன் அவர்கள். இலக்கிய உலகத்தின் துருவ நட்சத்திரமாக மின்னி மிளிர்வது எங்களை போன்றவர்களுக்கு பெருமை. அடுத்து என் தங்கை அக்ஷயா, அவள் உண்மையிலேயே காமதேனு கற்பக விருட்சம். கணினியைப் போல சிந்தித்து சிந்தித்து பேசக்கூடிய இன்னொரு இலக்கியவானின் மற்றொரு துருவ நட்சத்திரம் தங்கை அக்ஷயா. அடுத்து காரைக்குடி தந்த தங்கம், எங்களின் பட்டிமண்டபத்தின் சொந்தம் நாராயண கோவிந்தம். இந்த 3 பேரும் நகரமேன்னு பாதாட போறாங்க, இந்த 3 பேரும் கிராமமேன்னு. 6 பேரும் இன்றைக்கு சர்க்கரை பொங்கலை, வெண்பொங்கலை கரும்பை போல இனிப்பதற்கும்
நீங்கள் சுவைப்பதற்கும் தர காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, வாழ்வின் வசந்தம் கிராமத்திலே என்று மண்ணின் மனம் கமிழ மகிழ்ச்சியோடு தமிழில் பேச வருகின்றார் அன்பு தம்பி ரவிக்குமார். உங்கள் கைத்தட்டலோடு. உலகத் தமிழர்கள் அத்துணை பேருக்கும் ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்க. போற்றுதற்குரிய நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் முன்னமர்ந்தும் இல்லத்தின் கண்ணமர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பணிந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, வாழ்வின் வசந்தம் என்றென்றைக்குமே கிராமத்தில்தான் நிலைத்து நிற்கின்றது. எப்படி என்று கேட்டால், பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, எந்த ஒரு திருநாள் என்று சொன்னாலும் நகர பேருந்துகளே எங்கள் கிராமத்து சாலையை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. கிராமத்திற்கும் நகரத்திற்குமான அடிப்படை வேறுபாடு என்ன தெரியுமா? நம்மாழ்வார் சொன்னதைப் போல, வானிலிருந்து நீரை பெற முயற்சி செய்யுங்கள், மண்ணிற்கடியே தோண்டி முயற்சி செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். வானிலிருந்து மழை பெற வைப்பது எங்கள் கிராமம். ஆனால் நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி இருக்கின்ற பசுமையையும் வறண்ட தேசமாக மாற்றுவதுதான் இந்த நகர கலாச்சாரம் என்று சொன்னால், இயற்கை தாயின் வசந்தத்திற்கே முற்றுப்புள்ளி வைக்கிற கலாச்சாரம் தான் நகரத்தினுடைய கலாச்சாரம். நடுவர் அவர்களே, எங்க கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இன்னொரு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? கிராமத்துல வயதை பொறுத்து மரியாதை வரும். வயதை பொறுத்து மரியாதை வரும். அண்ணா வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்கன்னு வயதை பொறுத்து மரியாதை வரும். ஆனால் மனசாட்சியோடு சொல்லுங்கள், நகரப்புறத்திலே வசதியை பொறுத்துத்தான் மரியாதை வருகிறது என்று சொன்னால் எங்க அந்த நகரத்துல வசந்தம் மிளரும்? இன்னும் சொல்ல போனால் நடுவர் அவர்களே, எங்கள் கிராமத்து மக்கள் உழைத்து வாழ்கிறார்கள், நகரத்து மக்கள் வாழாமலேயே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மால் முதலாக எப்படி செலவு பண்ணலாம்ங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கிராமத்தில் தான் எப்படி சேமிக்கலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறை வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறது நகர வாழ்க்கை. எல்லா தலைமுறைகளும் வாழ வேண்டும் என நினைக்கிறது தான் எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா நடுவர் அவர்களே, உணவே மருந்தாய் இருந்தது எங்கள் கிராமத்து வாழ்க்கை. ஆனால் மருந்தே உணவாகி போவதுதான் இந்த நகரத்து வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்றாங்க சார். இந்த அப்பார்ட்மெண்ட்ல எப்படியாவது ஒரு 40 லட்சத்து 50 லட்சத்துல ஏதாவது அவங்களால முடிஞ்ச ஒரு லட்சத்துல ஒரு வீட்டை வாங்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டை வாங்குறாங்க. அந்த பிளாட்ல போனா 7வது மாடி 8வது மாடிங்கிறாங்க. அந்த 8வது மாடியில எது சார் உங்க வீடுன்னா இதுதான் உங்க வீடுங்கிறாங்க. இந்த மேல இருக்கிற இந்த மேற்கூரை செவரு அது மேல் வீட்டுக்காரனோட கீழ் செவருங்கிறாங்க. அந்த இந்த கீழே இருக்கிற இந்த பேஸ்மெண்ட் செவரு அப்படின்னா அது கீழ் வீட்டுக்காரனோட மேல் செவருங்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற செவரு அந்த பக்க வீட்டுக்காரனோட இந்த பக்க செவரு, இந்த பக்கம் இருக்கிற செவரு இந்த பக்கம் இருக்கிறவனுடைய இந்த பக்க செவரு. அப்போ உனக்கு எதிரா சொந்தம்னா இந்த வெற்றிடம் தான் சொந்தம்ங்கிறான். நடுவர் அவர்களே, வெற்றிடத்தை சொந்தம் கொண்டாடுகிற நகர வாழ்க்கையில் வசந்தம் இல்லை. உள்ள உறவுகளை எல்லாம் வெற்றிடமாக்காமல் எல்லோரையும் வெற்றி பெற வைத்து அதையே தன்னுடைய வெற்றியாக நினைக்கக்கூடிய எங்கள் கிராமத்து வாழ்க்கை தான் வசந்தம் நிறைந்த வாழ்க்கை. நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ல போனா கோலம் குறித்து அழகா சொன்னீங்க. மாக்கோலம் இடுகிற அன்னபூரணிகள் இன்றைக்கும் எங்கள் கிராமங்களில் தான் வாசம் செய்கிறார்கள். ஆனா இவங்க என்ன, ஒட்டுகிற பொட்டுல மட்டும் இல்லைங்க, கோலத்தில் கூட ஸ்டிக்கர் கோலம்னு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நடுவர் அவர்களே, கிராமங்களில் இருப்பது அழகு கோலம், இவர்களின் கோலம் அலங்கோலம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடவில்லையா என்று அதிர்த்து வரக்கூடிய தம்பி சரவணன் சொல்லலாம். எப்படி கொண்டாடுறீங்க? குக்கர்ல விசில் வந்தா பொங்கலோ பொங்கல்ங்கிறீங்க, குக்கர்ல விசில் வந்தா பொங்கலோ பொங்கல். நீங்கள் இன்றைக்கும் கிராமத்திற்கு வந்து பாருங்கள். பொங்கல் திருநாளில் அந்த அழகான பொங்கல் பானையில் பொங்கி வருகிற போது வடக்கே பொங்கினால் வரவு, தெற்கே பொங்கினால் செலவு, கிழக்கே பொங்கினால் மங்களம் அப்படின்னு திசைதோறும் ஒரு சடங்குகளை மிகச் சிறப்பாக தன்னுடைய வாழ்வியலோடு பொருத்தி கொண்டாடுகிற சமூக மக்கள் இன்றைக்கும் கிராமத்திலே இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இன்னொன்னு சொல்ற நடுவர் அவர்களே, பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு நாயை பிடித்து கொண்டு வாக்கிங் போகிற கலாச்சாரம் தான் இவர்களுடைய நகரத்து கலாச்சாரம். இங்க எங்கங்க வசந்தம் வரும்? நான் கேட்கிறேன்.
இன்னொன்னு சொல்ற நடுவர் அவர்களே, மனவேதனையோடு நம் ஜெயா தொலைக்காட்சிகள் பதிவு செய்கிறேன். இந்த நகரப்புறத்தில் இளைஞர்களுக்கு ரீல்ஸ் மோகம்ங்கிறத விட வீல்ஸ் மோகம் அதிகமாயிடுச்சு. என்ன தெரியுங்களா? ரீல்ஸ் மோகம்ங்கிறது இப்படி எடுத்து போடுறது, வீல்ஸ் மோகம்ங்கிறது என்ன தெரியுங்களா? இருசக்கர வாகனத்துல அதிவேகமா சீறி பாய்வதைத்தான் சிறப்பானதாக அவர்கள் நினைக்கிறார்கள். சீறி பாய்வதில் இல்லை மகிழ்ச்சி, சீறி வரும் காளையை கொம்பை பிடித்து அரவணைப்பதில் தான் மகிழ்ச்சின்னு எங்களுடைய கிராமத்துல காட்டுனாங்க. வெட்கத்தோடு ஒருவர் பதிவு செய்தார். என்ன தெரியுங்களா? மிக அழகான கருத்துங்க, ஆனால் மனம் வலிக்கக்கூடிய ஒரு கருத்து. அதிவேகமாக பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இளம் வயது கண்ணீரஞ்சலி போஸ்டர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன என்பதுதான் சத்தியமான உண்மை. இதெல்லாம் எந்த கிராமத்துல அது நடக்குமா சார்? நான் தெரியாம கேட்கிறேன். எந்த கிராமத்திலாவது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நடுவர் அவர்களே, இன்னைக்கும் நீங்க எத்தனையோ கிராமங்களுக்கு போய் பாருங்க, யாரு என்னன்னு வழி கேட்க வந்தவருக்கு கூட ஒரு வாய் காப்பி தண்ணி கொடுத்து அனுப்புகிற பண்பாடு இன்றைக்கும் கிராமத்து வீடுகள் இருக்கு. நடுவர் அவர்களே, யாராவது ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா எங்க கிராமத்துல ஊரே கூடி நிக்கும். ஆனா இவங்க நகரத்துல ஊருக்கே ஒண்ணுன்னா கூட ஒரு ஆள் கூட கூடி நிக்க மாட்டேங்கிறீங்களே, எப்படி சார் இவங்க நகரத்துல வசந்தம் வரும்? நான் கேட்கிறேன். அழகா கல்யாண்ஜி ஒரு கவிதையில சொல்லுவார் நடுவர் அவர்களே, அதிகாலை சூரியனை, ஆற்றங்கரை மணலை, தொட்டார் சினுங்கி செடியை, பேசஞ்சர் ரயிலினுடைய அற்புத இரைச்சலை, பட்டாம்பூச்சியை தொலைத்து விட்டு நாற்காலி கால்களில் நசுங்கி கிடக்கிறது இந்த நகரத்து வாழ்க்கைன்னு சொல்லுவார் நடுவர் அவர்களே. இப்படி உண்ணுகிற உணவில் வகவகையாக தேடுகிறீர்கள், சம்பாத்தியத்தில் வகவகையாக தேடுகிறீர்கள், ஆனால் உறவுகளின் முகம் பார்த்து பேசக்கூட நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நகரத்து வாழ்க்கையில் ஒருபோதும் வசந்தம் வீசுவதில்லை. எங்கள் கிராமத்து சாலைகளில் நடந்தாலே வசந்த காற்று நம்மை தீண்டும் என்று சொன்னார். என்றென்றைக்கும் வாழ்வின் வசந்தமாக இருப்பது நகர வாழ்க்கை அல்ல, எங்கள் கிராமம்தான், எங்கள் கிராமம்தான் என்று சொல்லி அதற்கே உங்களுடைய நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, நான் ஒவ்வொரு முறையும் ஜெயா தொலைக்காட்சி பட்டிமண்டபத்திலே சொல்வது உண்டு, பட்டிமண்டபத்தில் முதலில் கம்பு சுத்துவது என்பது அது ஒரு பெரிய கைவந்த கலை. எனக்கு தெரிஞ்சு ஆவா ராஜகோபாலன், சத்தியசீலன், அறிவொளி, தாக்கு சுப்பிரமணியன், தா ராஜாராம் வரிசையில் இன்றைய இளைய தலைமுறையின் அடையாளம் தம்பி ரவிக்குமார். உண்மையிலேயே ஒரு பாலுமகேந்திரா படம் பார்த்த மாதிரி, பாரதிராஜா படம் பார்த்த மாதிரி அப்படி அப்படி கொண்டு வந்து கண் முன்னாடி வச்சு அந்த கேக்கில் செர்ரி பழத்தை வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கல்யாண்ஜி கவிதையை கொண்டு வந்து அப்படி சொருகினார் பாருங்க. அதுக்கே ஒரு கைத்தட்டு. பானையில் அரிசியும் பாலையும் போட்டு வெல்லத்தை போட்டு கிளறினதுக்கு அப்புறம் தான் பொங்கும். இங்கே பானை வச்சோன்னே பொங்கிட்டாப்புல. இந்த பொங்கலை பதமாக கையாளுறதுக்கு ஒருத்தரால தான் முடியும்னா சரவணனால தான் முடியும். வாங்க. பேரன்பு கொண்ட நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உலகம் வாழ் தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகளும். பொங்கல்னு சொன்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பொங்கல் வைக்கிற பானை தான். இந்த உலகெங்கும் இருக்கிற மிக பழமையான எத்தனையோ நாகரிகங்களிலெல்லாம் நிறைய பானைகள் கிடைத்திருக்கிறது. சுமேரிய நாகரிகத்தின் யூப்ரடிஸ், டைக்ரிஸ் நதிகளிலே கிடைத்த பானை ஓடுகளை விடவும், சீனாவினுடைய மஞ்சளாற்றங்கரைகளிலே கிடைத்த பானையோடுகளை விடவும், சிந்து சமவெளி நதிகளிலே கிடைத்த பானையோடுகளை விடவும், இந்த தமிழ் மண்ணின் வைகை ஆற்று நதியிலே கிடைத்த பானை ஓட்டிற்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. என்னன்னா, மற்ற நாகரிகங்களின் பானை ஓடுகளில் எல்லாம் வெறும் ஓடுகள் தான் உண்டு. ஆனால் இந்த மண்ணில் கிடைத்த பானை ஓட்டில் தான் ஆதன் என்கிற தமிழ் மொழியும் சேர்ந்து வாழ்ந்த மிக பழமையான ஓடு கிடைத்தது என்று சொன்னால், அந்த பானையையும் பொங்கலையும் தைத்திருநாளையும் இத்தனை ஆண்டு காலம் கொண்டாடிய இந்த பெருமிதமான இந்த நாளிலே ஒரு நல்ல பட்டிமன்றம் நடப்பதிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனா இதுல என்ன எனக்கு துக்கம்னா, முதல்ல பேசிட்டு போயிருக்கிற எங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சென்னைக்கு வந்து நேரா பட்டிமன்றத்துக்கு வராம ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னு எங்கேயோ போய் செமக்கையா ஏதோ ஏமாந்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
அப்பார்ட்மெண்ட் பத்தி பேசினார், உண்மைதான். ஆனா உங்க கிராமங்களை நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? 10 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழுகிற ஒரு சுத்துக்கட்டு வீட்டிலே வாழ்வதை விட எங்கள் அப்பார்ட்மெண்ட்டின் வாழ்க்கை எவ்வளவோ மேலானது என்பதை வாழ்ந்து பார்த்தால் தானே தெரியும். அப்புறம் பானையை பத்தி சொல்றார். அவங்க ஊர்ல பானையில வைப்பாங்களாம், வடக்க விழுந்தா வளமா, தெக்க விழுந்தா தேனான். இப்ப குக்கர்ல வச்சா என்ன தப்புங்கிறேன். குக்கர் மேல் நோக்கி பறக்குது சார், வாழ்க்கை ஓஹோன்னு போகுதுங்கிறத குக்கர்ல வச்சு நாங்க கொண்டாடிக்கிறோம். என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிற? வாழ்க்கையின் வசந்தம் கிராமமா நகரமா என்று கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நகரம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது சென்னை தான். இந்த சென்னையை நினைக்கிற போது எனக்கு என்ன தெரியுமா தோணும்? ஒரு பெருமழைக்கு கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நோயாளி நகரம் தான் இந்த சென்னை. பழைய ரயில் பாதைகளின் இரத்த நாளங்கள் பழுதடைந்து போனதால் புதிய மெட்ரோக்களின் ஸ்டென்ட் வைத்து உயிர் துடிப்போடு இருக்கிற ஒரு நகரம் தான் இந்த சென்னை. காரோடு கார்கள் மோதி முத்தமிட்டு உரசி கொண்டு போகிற ஒரு நெரிசலான நகரம் தான் இந்த சென்னை. திடீர் திடீர் குழிகளும் திடீர் திடீர் டேக் டைவர்ஷன்களும் பெருவாரியாக நிறைந்த வாடிக்கையாகி போன ஒரு வேடிக்கை நகரம் தான் இந்த சென்னை. பர்மா பஜார் அத்தோவினுடைய வாசனையும் மயிலாப்பூர் ஆத்தன்டிக் புளியோதரை நெடியும் சேர்ந்து வீசுகிற மெட்ரோ நகரம் தான் எங்கள் சென்னை. 1000 ஓட்டைகள் இருந்தாலும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை இருக்கிற பெருமை இருக்கிறது எங்கள் சென்னை. நீங்கள் சொல்வது உண்மைதான். இந்த நகரம் ரொம்ப கடுமையானது, ரொம்ப நெரிசலானது, அமைதியற்றது அப்படின்னு நீங்க 1000 சொன்னாலும் அண்ணன், காலி சட்டை பையோடும் காலி இறைப்பையோடும் தன் வாழ்க்கையை தேடி வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலும் இறங்கிய எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றிய நகரம் சென்னை என்பது நகரத்துக்கு இருக்கிற பெருமை. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண நடிகர் என்கிற கனவோடு வந்த ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் ஆக்கியது இந்த நகரம். அப்படி பாடு. இது சாதாரண நகரமா? ஏங்க, மொழிவாரி மாநிலம் பிரிச்சாங்க, எவ்வளவோ கிராமங்கள் தமிழ்நாட்டை விட்டு போச்சு. ஆனால் மாப்போசி தலைமையிலே தலை கொடுத்தேனும் தலைநகரை மீட்போம் என்று போராடியது இந்த சென்னை நகரத்துக்குத்தான் என்று சொன்னால் இந்த நகரம் எவ்வளவு மேன்மையானதுன்னு யோசிச்சு பாருங்க. அண்ணன் இப்ப இவ்வளவு பேசிட்டு போறாருல்ல, அவர் ஊர் எதுன்னு கேளுங்க, பெருந்துறை. ஆனா பெருந்துறைன்னு சொல்ல மாட்டாரு, ஈரோட்டுக்காரன் பாரு. ஏன் பெருந்துறைன்னு சொல்றது? வாடிப்பட்டியில இருந்தும் உசிலம்பட்டியில இருந்தும் பாலமேட்டுல வந்தாந்தா கூட எந்த ஊருன்னு கேட்டா நான் மதுரைக்காரன்னு சொல்லுவாங்க. ஒரத்த நாடுலயும் பாபநாசத்துல இருந்து வந்துட்டு எந்த ஊருன்னு கேட்டா தஞ்சாவூர்காரன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன் சென்னைக்கே சம்பந்தமே இல்லாத ஆவடிக்காரனும் குன்றத்தூர்காரன் கூட நான் யாருன்னு கேட்டா சென்னைக்காரன்னு சொல்லுவான் சார். ஏன்னா தன்னை நகரத்திலிருந்து வந்தவன் என்று சொன்னால் தான் நாகரிகமானவன் என்று சொல்வதாக நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுல, அதுதான் இந்த நகரத்தினுடைய பெருமை. சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கைத்து கட்டல் போட்டு ஒரு புளிய மரத்து அடியிலே ரொம்ப அழகா ஒரு கூழம் கம்பங்கூழம் வாங்கி போட்டு குடிக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். சப்போஸ் கூழ் சிக்கி நெஞ்சடைச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா இன்னைக்கு நகரத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? ஒரு சின்ன நோய் வந்தாலும் கூட தெருவுக்கு தெரு மருத்துவமனைகள் முளைத்து உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு பெருநகரமாக நம்முடைய நகரம் மாறி இருக்கிறது. கல்வி என்று வந்தாலும் கூட பல்கலைக்கழகங்கள் பெருகி இருக்கிற இடமாக நகரங்கள் இருக்கிறதே தவிர உங்கள் கிராமங்கள் இல்லை என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு தான் சார் இன்னைக்கு முக்கியம். நீங்க சொன்னது உண்மைதான். கிராமம் உழைத்து வாழ வைக்கிறது, நகரங்கள் வாழாமலேயே உழைக்க வைக்கிறதுன்னு சொல்றீங்க, உண்மைதான். நான் ஒரு பிசினஸ் என் கிராமத்துல பண்ணா முன்னேற முடியாது. நான் ஒரு வேலையை என் கிராமத்துல பண்ணா அந்த சம்பளம் எனக்கு பத்தாது. என் வீட்டில் என் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக வெளியே வந்த என்னை தோள் தட்டி வாழ வைத்தது நகரம் என்று சொன்னால் அது பெருமைதான். ஒத்துக்கிறேன், நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல்னா பஸ்ஸா பிடிச்சி எல்லாரும் கிராமத்துக்கு போறாங்கன்னு ஒத்துக்கிறேன். அப்ப நீங்களும் ஒத்துக்கோங்க, என்ன தெரியுமா? ஓய்வுக்குத்தான் நீங்கள் கிராமத்திற்கு போகிறீர்கள், உழைப்பதற்கு நீங்கள் நகரத்திற்குத்தான் வருகிறீர்கள் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன். கிராமங்கள் ஐயா சொன்னது போல பாரதி ராஜா படத்திலும் பாக்கியராஜா படத்திலும் பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இன்றைக்கு நம்ம தம்பி அது உள்ள போனாருன்னா 5 நிமிஷம் அந்த கிராமத்தில் இருக்க மாட்டார். ஏன் தம்பி வந்துட்டேன்னா 5G கிடைக்கலனே அதனால வந்துட்டேன் பாரு. ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைதான் நம் கிராமங்கள். இன்னும் பெரிய பெரிய மின்விளக்குகள் வராத சாலைகள் இருக்கிற கிராமங்கள் இருக்கிறது. ஒரு சின்ன மருந்தகம் கூட இல்லாத கிராமங்கள் இன்றைக்கு இருக்கிறது. நம் வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் என்றால் அதற்கான வாசல் திறந்து வா என்று அழைப்பது நகரங்கள் தான் என்று சொன்னால் எல்லார் வாழ்விற்கும் வசந்தம் நகரமே என்று சொல்லி
நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வளம்புரியார் வார்த்தைகளில் சொல்கின்றேன், சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கின்றேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போய் ஒரு இணையதளத்தை எடுத்து வைத்து ஜெயா டிவி பொங்கல் பட்டி மண்டபம் என்று அடித்தால், நானோ இவர்களோ கால வெள்ளத்தில் ஏதேனும் ஒரு திசையில் எங்கேயும் இருக்கலாம். ஆனால் இவர்கள் பேசிய தமிழும் கருத்தும் அங்கேயே அப்படியே இருக்கும். நான் கொஞ்சம் கம்பீரமாகவே சொல்கின்றேன், கொஞ்சம் கனத்தோடே சொல்கின்றேன். ஒவ்வொரு முறை ஜெயா தொலைக்காட்சி பட்டிமண்டபம் நிறைவு செய்த பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள், நீதியரசர்கள், நல்ல கல்வியாளர்கள் நம்மோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அற்புதமாக பேசினாங்க அப்படிம்பாங்க. நான் இன்றைக்கு சொல்கின்றேன், சரவணன் அவர்களும் நானும் அவரும் தினசரி மேடைகளில் சந்திக்க முடியாது, தினசரி அவரோடே நான் பயணிக்க முடியாது. ஆனால் எங்கு அவர் குரல் எப்படி ஒலித்தாலும் அது எங்கள் குரல் என்பதிலே எங்களுக்கு பெருமை உண்டு. இது போன்ற தலைமுறைகள் தமிழ் மேடையை அடுத்த இடத்திற்கு தரமோடு உயர்த்தி இருப்பதற்கு ஒரு சான்று தம்பியினுடைய பேச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் காட்சியை ரிலீஸில் அள்ளிட்டாங்க காசு. இவர் படத்தை ஸ்க்ரீனை விளக்கும் போதே அப்படி நுனிக்கு கொண்டு வந்தார். இவர் கொடுத்த காசு முடிஞ்சிருச்சுரா மாப்பிள்ளைங்கிறாரு. இப்போ அடுத்த காட்சிக்கு நம்ம போகிறோம். அடுத்த காட்சியை அன்னலட்சுமி தான் ஓப்பன் பண்ணணும். வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியான விஷயத்துல வந்துடுறேன் சார். சரவணன் அற்புதமா பேசினார். அடடே. ரவிக்குமார் சார் பெருந்துறையில பிறந்தாலும் ஈரோடுன்னு பெருமையா சொல்லுவாரா, பெருந்துறைன்னு பெருமையா சொல்லுவாராம். நம்ம சரவண அவங்க ஊரை அரக்கோணம்னு சொல்றது கிடையாது, தாம் பேர்லயே தாமல் என்கின்ற கிராமத்து பேர் தான் வச்சிருக்காருன்னு சொன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் நாங்க சுத்துக்கட்டுல வாழ்றோமா, இவங்க அப்பார்ட்மெண்ட்ல வாழ்றாங்களா? நீங்க அப்பார்ட்மெண்ட்டை வாழும் போது வருஷத்துக்கு ஒரு முறை மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் மாதிரி வெறும் பேட்ச் ஒர்க்கா பார்த்து பார்த்து வாழ்க்கை ஓட்டுற உங்களுக்கே வசந்த வீசும் போது, சுத்துக்கட்டுல சுற்றம் சூழ வாழக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு வசந்த வீசுங்கிறத யோசிச்சு பார்த்து பேசுனீங்களா? அடுத்ததா வேற சொன்னாரு, எங்கெல்லாம் வந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே டக்குன்னு நாங்க மருத்துவத்துக்கு போவோம், நீங்க எல்லாம் பல மைல் தூரம் மருத்துவத்துக்கு போறதுதாங்க நகரம், ஆனா வீட்லயே தாத்தா பாட்டிங்கிற மருத்துவரையே நாங்க வச்சிருக்கோம் சொன்னா எங்க வாழ்க்கை தாங்க வசந்தம். அந்நிய நாட்டுக்கு போனா பொருள் சேர்க்கலாம், நகரத்துக்கு வந்தா நாகரிகத்தை சேர்க்கலாம், ஆனா கிராமத்துக்கு வந்தா மட்டும்தாங்க நிம்மதியை சேர்க்கலாம். ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, எங்களுக்கு எதுவுமே இல்ல, எங்களுக்கு நோயும் இல்ல. நாங்க கிராமத்துல எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாட்டியும் கூட பானையில அழகா குளிர்ந்த நீரை எடுத்து அள்ளி குடிக்கிறோம் பாத்தீங்களா, குளத்துல போய் குளிர்ந்த நீரை அள்ளி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதாங்க முழுமையான வசந்தம் இருக்கு. மத்த பொண்ணுங்களை புறா அத்தை பொண்ணு மாதிரி பார்த்தா அது நகரம், அத்தை பொண்ண கூட பெத்த பொண்ணு மாதிரி பாக்குறதாங்க கிராமத்து வாழ்க்கை. இது ரொம்ப புதுசா இருக்கு. இது பெருசா ரூம் போட்டு சிந்திச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடுவர்களே, மாட்டை வரைஞ்சி பொங்கல் கொண்டாடினா அது நகரம், மாட்டை வளர்த்து பொங்கல் கொண்டாடினா அதுதான் எங்க கிராம. நடுவர்களே, கிராமத்து குழந்தைங்களுக்கும் நகரத்து குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி பீஸா, பர்கரு, பிரியாணி எல்லாம் எதை வேணாலும் சாப்பிடுவான், டீசெண்டா சாப்பிடுவோம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க கிராமத்து குழந்தைங்க பாருங்க, உண்மையிலே ஒரு பக்கம் ட்ரௌசரை ஒரு கையில பிடிச்சிருப்பான், அவங்க அம்மா 1 டஜன் இட்லியை சுட்டு போடுவாங்க சார். வெள்ளத்தாத்தா மூக்குல எட்டி பார்த்தாலும் பாரதியார் மாதிரி மீசைய 2 பக்கமும் வரைஞ்சுக்கிட்டு 1 டஜன் இட்லியை உள்ள தள்ளிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அம்மா கிட்ட வெள்ளந்தியான மனசோட அம்மா தோசை ஊத்தல அப்படின்னு சொல்லி கள்ளம் கபடம் இல்லாமல் உண்ணக்கூடிய வாழ்க்கை, வசந்தமான வாழ்க்கை எங்க கிட்டதான் நாங்க இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நம்ம தாமல் கோவுக்கு சொல்லிக்கிறேன், ஏசி காத்து வாங்குற உங்களுக்கே வாழ்க்கையில அவ்வளவு வசந்தம் வீசும் போது ஓசி காத்து வாங்குற எங்களுக்கு எவ்வளவு வசந்தம் வீசுங்கிற தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. திருவிழாக்களை நீங்க அழகா சொன்னீங்க, கிராமங்கள்ல மஞ்சள் நீர் விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும். ஏன் விளையாட்டு அந்த விளையாட்டு விளையாடுறாங்கன்னா, வெளியில இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சொந்த சோழியெல்லாம் வந்திருக்கும் போது நோய் நொடி ஏதாவது அண்டாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விழா திருவிழாவுக்கு நிறைவா மஞ்சள் நீரை ஊத்தி விளையாண்டு அதையும் மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க. எங்க ஊர்லயும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாண்டாங்க. என் வீட்டுக்காரு நேரா வந்தவரு நான் வச்ச சாம்பாரை தூக்கிட்டு ஓடினாரு.
எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்க, நானும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறேன்னாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் வச்ச சாம்பாரை தூக்கி எதுக்குங்க ஓடுறீங்கன்னு கேக்குறேன். பேசாம இரு, நீ வைக்கிற சாம்பாரே டெய்லி மஞ்சள் தண்ணி மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் எடுத்து ஊத்துறதுக்கு வழி இல்லாம இருந்தேன், எனக்கு இன்னைக்கு தான் வழி கிடைச்சிச்சுன்னாரு. கிராமத்து வாழ்க்கையில அந்யோன்யம் இருக்கும். ஒரு வீட்டுல பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் வாக்கப்பட்டு வந்திருப்பாங்க. பெரிய மருமகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கும், சின்ன மருமகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கும். சின்ன மருமகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதற்கு வசதி இருக்காது, தாய்ப்பாலே கிடைக்காம போயிருக்கும். ஆனால் சின்ன மருமகளுக்கு பிறந்த குழந்தைக்கு மூத்த மருமகள் தாயாக நினைத்து அந்த பிள்ளைக்கும் தாய்ப்பால் கொடுப்பார்னு சொன்னா அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. அந்த வெள்ளந்தியான மக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் என்றைக்குமே வசந்தம் வீசும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வின் வசந்தம் கிராமமா நகரமா அப்படிங்கும்போது அப்படி சரவணன் பேசினார். அவர் பேச்சை கேட்டால் காலையில் கல்கத்தாவில் காஃபி குடித்து டிஃபனுக்கு டென்மார்க் போய் மதிய உணவுக்கு மத்திய பிரதேசம் சென்று இரவு உணவுக்கு இங்கிலாந்து போய் தூங்குவதற்கு தூந்திர பிரதேசத்தின் வழியாக ஆந்திர பிரதேசம் வந்து அப்பாடா உறங்கலாம். அந்த மாதிரி இருக்கு. வந்தாரை வாழ வைக்கிறது நகரம். கிராமத்தில் பிறந்தா கூட நகரத்து பேர் தான் இன்ஷியலாக வச்சுக்கிறீங்கன்னு சொன்னார். இது ஒரு பழைய கவிதை நகரத்தை பற்றி. அப்படி திரும்பி பார்க்கும்போது அன்னலட்சுமி வந்து பதில் சொல்வாங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் அப்படி ஒரு இதில் 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி அப்படி வளைச்சு மொக்கச்சாமி அப்படின்ட்டாங்க. அதில் எப்போதுமே சொல்கிறேன், தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு மக்களை சிரிக்க வைப்பது என்பது ஒரு உயர்ந்த குறிக்கோள், ஒரு நல்ல பாங்கு. அதற்காகவே என் அன்பு தங்கைக்கு 1000 பாராட்டு. நானாக இருந்தால் தஞ்சாவூர்லேயே வரும்போதே விழுப்புரத்தில் இறங்கியிருப்பேன். ஆனால் மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்டூடியோவில் வந்து இந்த ஆடியன்ஸ் முன்னாடி அன்னலக்ஷ்மியை ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு அக்ஷயா வந்திருக்காங்க. திருச்சி அன்னலக்ஷ்மியை சமாளிக்க கோவில் நகரம் தஞ்சையிலிருந்து சிவகங்கை பூங்காவின் மனத்தோடும் சரஸ்வதி மகாலின் வாசத்தோடும் வண்ண தமிழெடுத்து வருகின்றார் உங்களின் அன்பை பெற்ற அக்ஷயா. இன்றைக்கான தலைப்பு வசந்தமான வாழ்க்கை கிராமத்திலா நகரத்திலா என்பது. முதல்ல அண்ணன் கோப்பா அவர்கள் வந்தார்கள். சார், போர் போட்டு தண்ணிய உறிஞ்சுறீங்களே சார் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு பதில் தான். நாங்க நகரத்தில் வாழ்கிற நாங்கள் ஒரே லாரியில தண்ணிய வர வச்சு வீட்டுக்கு வீடு நின்று வரிசையில நின்று குடத்துல தண்ணி வாங்குறோம். ஆனா இவங்க வீட்டுக்கு வீடு போர் போட்டு அதையும் பியூரிஃபை பண்ணி RO வாட்டரா குளிச்சுட்டு இருக்காங்க. ஆக அதிகம் போர் போடுறது நீங்களா நாங்களான்னு பாத்துக்கணும். இன்னொன்னு உண்மை தகவல் என்ன தெரியுமா? போன வருஷம்லாம் ஆடி 18 கொண்டாடுறதுக்கு உங்க ஊர் கிராமத்துல இருக்கிற காவேரியில தண்ணியே இல்லைங்க. காவிரி ஆற்றில், அதாவது பார் போற்றுகின்ற காவிரி ஆற்றிலேயே போர் போட்டு நீர் இறைத்த நேரத்தில் நீங்க வந்துட்டு என்ன பேச்சு? அது மட்டும் இல்ல, என்னங்க அபார்ட்மெண்ட் வாழ்க்கை, மேல் செவரு மேல உள்ளவனோடது, கீழ் செவரு கீழே உள்ளவனோடது நான் கேக்குறேன். ஆமா, அப்படித்தான். ஒரு வரப்புக்கே பங்காளி சண்டை இடும் உங்களுக்கு மத்தியில் சுவரை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற எங்களினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெருமை இருக்கு. இப்ப தெரியுதா சொந்த செலவுலயே நீங்க சூன்யம் வச்சுக்கிட்டது? அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு என்கிற எவ்வளவு பெரிய பாரம்பரியம் கிராமத்தில் இருக்கு. அன்பார்ந்த அண்ணன் அவர்களே, ஒரு நன்றியை மறந்துவிடக் கூடாது. நகரத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழர் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது சென்னை என்னும் நகரத்தினுடைய மெரினா கடற்கரையில் போராட்டம் நடந்ததை மறந்துவிட்டு பேசக்கூடாது. சார், அண்ணெல்லாம் அன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாருங்க. ஆனா எங்க நகரத்து நண்பன் IT வேலையில HR திட்டு வாங்கிட்டு வந்து போராட்டத்துல நிக்கிறான். நான் கேட்கிறேன், கிராமத்தை சார்ந்த எத்தனை பெற்றோர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை போராடுவதற்காக அனுப்பி வைத்தீர்கள்? அப்புறம் சொன்னாரு, வழி கேட்க வந்தவருக்கு கூட காஃபி போட்டு கொடுப்போம். வழி கேட்க வந்தவருக்கு காஃபி போட்டு கொடுப்பீங்க, என்னைக்காவது வடக்கு தெரு கீழே தெரு ஆளுக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களா? சார், இந்த கிராமங்கள்ல இன்றைக்கும் பல கேள்விகள் இருக்கு. என்ன தெரு, என்ன ஆளுங்க, யாரு மவன்? இந்த கேள்விகளுக்கு நடுவே சிக்கி தவித்து தாழ்வு மனப்பான்மையில் நொந்து கிடந்தவனுக்கு தெரியும் சார் நகரத்தோட அருமை.
எவ்வளவு படிச்சாலும் வளர்ந்தாலும் இன்றைக்கும் அவனுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாத, அவன் மீது இருக்கிற பார்வையை மாற்றிக்கொள்ளாத கிராமத்து வாழ்க்கை வசதி அந்தஸ்து படைத்தவர்களுக்கு வேண்டுமானால் வசந்தமாக இருக்கலாம். திருவிழாக்களை பற்றி பேசினீர்களே, உங்கள் திருவிழாக்களில் எல்லா சமூகத்தினருக்கும் சமமான அந்தஸ்து வழங்கப்படுகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. திருவிழா நேரத்தில் கூட ஊரோடு கலக்க முடியாமல் ஒதுங்கி நிற்கிற அவனுக்கு தெரியும் சார் கிராமத்து வாழ்க்கை வசந்தமா இல்லையா. எங்க அன்னலட்சுமி அக்கா வந்தாங்க, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜே இல்லையா. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் இதுதான். அது அன்னலட்சுமி அக்கா வீட்டுல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அப்புறம் என்ன, நாங்க இயல்பா இருக்கிறோம், இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம். அப்ப இயல்பா இருக்கிற அன்னலட்சுமி அக்கா என்ன பண்ணிருக்கணும், குளத்தங்கரையில குளிச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு நேரா இங்க நின்றுக்கணும். ஏசி ரூம்ல இருந்துகிட்டு ஃபேஸ் கிரீம் போட்டுட்டு இங்க நேர்ல நின்று பேசக்கூடாது. இவங்களோட பிரச்சனையே இதுதான் நடுவர் அவர்களே. இவர்கள் எல்லாம் கிராமத்தில் வாழ்கிறார்கள், ஆனால் கிராம வாழ்க்கையை வாழ்கிறார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்ல, தாய்ப்பாலை இளைய மருமகளின் பிள்ளையாக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கிறாளே மூத்த மருமகள், உண்மை போற்றத்தக்கது. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு குழந்தைக்கு பாலை கொடுக்கிறீர்கள் கிராமத்து பெற்றோர்கள். ஆனால் யாரென்றே தெரியாத பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் சென்று சேரட்டும் என்று தாய்ப்பாலையே தானமாக கொடுக்கிறார்கள் நகரத்து பெண்கள் என்று சொன்னால், அந்த நகரத்தில் தாங்க வசந்தம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு விஷயத்த பார்த்தோம். சென்ற ஆண்டுல ஒரு பொது தேர்வு எழுத ஒரு மாணவி போறா. ஆனால் பொது தேர்வு எழுத வேண்டியதற்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. வந்த பேருந்து நிக்காம போது, ஓடி துரத்தி உயிரை பணயம் வைத்து அந்த பொண்ணு தேர்வு எழுதி பாஸ் பண்றா. இது எல்லா ஊடகங்கள்லயும் வருது. ஆக உங்கள் கிராமங்களில் இன்னும் பஸ் கூட சரியான நேரத்திற்கு சரியான வசதி இல்லாத கிராமத்தின் வாழ்க்கை வசந்த வாழ்க்கையா? எங்களுடைய நகரத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெட்ரோ ட்ரெயின், 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிக் ட்ரெயின், 10 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ, 50 ரூபாய்க்கு ஆன்லைன் ஆட்டோ, 150 ரூபாய்க்கு ஆன்லைன் கார்னு என்ன வேண்டும் உங்களுக்கு, எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி சாமானியனையும் ஏசி ரயிலிலும் ஏசி காரிலும் பயணிக்க வைக்கிற இந்த நகரம் தாங்க வசந்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கு. இன்னொன்னு சொல்றேன், உங்கள் ஊரின் ஏரியும் குளமும் நதியும் வற்றலாம், எங்கள் ஊரின் கடற்கரை ஒரு நாளும் வற்றியதே இல்லை. அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய நன்றியை மறந்து பேசுறீங்க. உங்கள் கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளிலும் சின்னஞ்சிறு பள்ளிகளிலும் படித்து முடித்த மாணவர்கள் இளைஞர்கள் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று தெரியாமல், வசதி இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அன்பும் ஆதரவும் கரம் நீட்டி அவர்களை நகரத்திற்கு அழைத்து வந்து பெரும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிக்க வைக்கிற பெரிய மனம் படைத்த பணக்காரர்கள் இந்த நகரத்தில் தான் வாழ்கிறார்கள் என்பதை மறந்துட்டு பேசுறீங்களா? கனவுகளை சுமந்து கொண்டு வறுமையில் வாடி நின்ற எத்தனை இளைஞர்களை இந்த நகரம் வாய்ப்பு தந்து அவர்களுடைய வாழ்வை வசந்தமாக்கி இருக்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், கிராமத்தில் வாழ்கிறவர்கள் வேண்டுமானால் நகரத்தை குறை சொல்லலாம், ஆனால் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வந்து வாழ்ந்தவர்கள் யாருமே நகரத்தை குறை சொல்வதே இல்லை. என்ன சார் உங்க திருவிழாக்கள் எங்க இதுல இல்லையா? நினைச்சா கேக்குற மியூசிக் கான்செர்ட், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, படம் ரிலீஸ், நியூ இயர் செலிப்ரேஷன், இந்த இப்ப இருக்க ஹாப்பி ஸ்ட்ரீட்னு பாரம்பரிய விளையாட்டுகளை கொண்டாடுவது, இப்படி சேப்பாக்கம் கிரிக்கெட்னு நாங்களும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். முக்கியமாக சாதி மத வேறுபாடு இல்லாமல் என்பதுதான் நகரத்தினுடைய பெருமை. அந்த சியர்ஸ் கேர்ள் இருக்குல்ல, அது உண்டா கிராமத்துல? வசதி இருந்தாலும் சரி, உயர்ந்த சாதியாக இல்லை என்றாலும் சரி, என்னவாக இருந்தாலும் வசந்தமான வாழ்க்கையை இந்த நகரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கிராமத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள், ஆனால் நகரம் தானும் வாழ்கிறது, வந்தாரையும் வாழ வைக்கிறது. ஆக வாழ்வின் வசந்தம் நகரத்தில் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த பட்டிமண்டபத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும். மற்ற பட்டிமன்றங்களில் ஒருத்தர் பேசும்போது அப்படியே கவனமாக இருப்பாங்க, இங்கே கொஞ்சம் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எப்படிடா கவுண்ட்ரு போடுறதுன்னு தெரியாமல் திகைச்சு அடுத்த ஆளே இப்போ யார் யாரோட கூட்டணி வைப்பான்னே தெரியல. பட்டிமண்டபத்தில் அப்படி திக்குமுக்கா, இங்கே ஆரம்பித்தா அங்கே போச்சு, அங்கே ஆரம்பித்தா அங்கே போச்சு, ஒன்றுமே வேண்டாம். அவங்க பேச்சில் ஒரு வரி எடுத்துக்கங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பாக்குள்ள தாழ்த்து உயர்த்தி சொல்லல் பாவம். நகரமா கிராமமா? பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா,
மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அரக்காணி நிலத்துக்காக அண்ணனும் தம்பியும் வெட்டி சாகுறீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க. திருவிழான்னா அந்த ஜாதி இந்த ஜாதியை ஏத்துக்கிறதுல நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆனந்தமா வாழ்றோம்னு ஒரு புதிய ஆனந்த விடியலை தந்திருக்கிறார்கள். பேச்சு இது. இன்றைய பட்டிமண்டபம் உண்மையிலேயே ஒரு கிராமத்தையும் நகரத்தையும் பார்வையாளர்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இனி இலக்கியம் படித்தவர்களால் இதற்கு கவுண்டரே போட முடியாது. இந்த அஃபிடவிட்டுக்கு கவுண்டர் போடணும்னா வக்கீல் தான் வரணும். வராரு நெருஜம் வக்கீல் அருண். அன்புக்கினிய பெருமக்களே, கிராமத்து பெருமைகளை மண்ணின் மனத்தோடு ரவிக்குமார் தொடங்கினார். அந்த விதைக்கு நீர் ஊற்றினார் அன்னலட்சுமி. அதற்கு வேலி வைத்து உங்கள் இதயத்தில் பார்த்தி கட்ட இல்லை இல்லை பத்திரமாத்து தமிழால் மாற வருகின்றார் வழக்கறிஞர் அருண். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சர்க்கரை பொங்கலின் இனிப்பும் தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்க்கை இனிமையாகட்டும் என்று வாழ்த்தி, சபாஷ். நடுவர் அவர்களே, அக்ஷயா ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய வித்தியாசங்கள் சொன்னாங்க. இப்ப நான் சில வித்தியாசங்களை சொல்றேன். அது சொல்லும் போதே நகரத்தை விட கிராமம் எப்படி வசந்தமிக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். முன்ன பின்ன யாராவது ஒருத்தர் தெரியாதவங்களை பார்த்து சார் அப்படின்னு கூப்பிட்டா அது நகரம். முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்த்து அண்ணே அப்படின்னு பாசமா கூப்பிட்டா அதுதான் எங்க கிராமம். மழை பெஞ்சா ஆத்துல தண்ணி வரும், ஜாலியா குளிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டா அது கிராமம். மழை பெஞ்சா ஐயையோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமே அப்படின்னு பயப்பட்டா அதுதான் எங்களுடைய நகரம். அக்ஷயா அபார்ட்மெண்ட் ரொம்ப நியாயப்படுத்தி பேசுனாங்க. அபார்ட்மெண்ட் பேரு லேக் வியூ அபார்ட்மெண்ட். வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது லேக்குக்கு மேலதான் அபார்ட்மெண்ட்டே கட்டி வச்சிருக்காங்கன்றது. எருமாடு சைஸ்ல ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போனா அது இவங்க நகரம். அந்த எரும மாட்டையே நாங்க வாக்கிங் கூட்டு போனா அதுதான் எங்க கிராமம். நாய் மனிதனை பாதுகாத்தால் அது கிராமம். மனுஷ நாயை பாதுகாத்தா அதுதான் இவங்களுடைய நகரம். அவசரத்துக்கு பைக் வாங்கினா அது கிராமம். ஸ்டைலுக்கு பைக் வாங்கினா அதுதான் இவங்களுடைய நகரம். கிழிஞ்ச வேஷ்டிய தைச்சு போட்டா அது கிராமம். தைச்ச பேண்ட்டை கிழிச்சு போட்டா அதுதான் இவங்க நகரம். மொத்தத்துல நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மானத்துக்கு சேலை கட்டினா அது கிராமம், ஓணத்துக்கு மட்டுமே சேலை கட்டினா அதுதான் இவங்க நகரம். கேஸ் அடுப்புல குக்கர்ல பொங்கல் வச்சு அது விசில் அடிச்சு ஹாப்பி பொங்கல்னு சொல்ற உங்களுக்கே அவ்வளவு இருக்கும்போது, கிராமத்துல மண் அடுப்புல பொங்கல் வச்சு அது பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். உங்களுக்கு அது ஒரு ஈவெண்ட், எங்களுக்கு அது ஒரு எமோஷன் அப்படின்றதுதான் எங்க உண்மையே. கிராமத்துல எல்லாமே நடராஜா சர்வீஸ் நடந்தே தான் போவோம். அதுக்கு பேரே நடராஜா சர்வீஸ். கொஞ்சம் ஒரு ரொம்ப தூரம் போனோம்னா பைக் வச்சிருப்போம். ஆனா இவங்க சிட்டில கார் வச்சிருக்காங்க. கார் வாங்கி அதனால எந்த வேலையும் செய்யாம தொப்பை வாங்கி இந்த தொப்பையை குறைக்கலான்னு ஜிம்முக்கு போனா ஓடாத சைக்கிளை ஓட்டான்றான். அதைத்தான கிராமத்துல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். வத்தலை பார்க்க பீடான்னு மாத்தினீங்க, ஏத்துக்கிட்டோம். பச்சை குத்துறத டாட்டூ சொன்னீங்க, அதையும் ஏத்துக்கிட்டோம். மருதாணிய மெஹந்தின்னு சொன்னீங்க, அதை கூட நாங்க ஏத்துக்கிட்டோம். குங்குமத்தை கும்கும் அப்படின்னீங்க, அதையும் ஏத்துக்கிட்டோம். ஆனா சோறு அதை எப்போ ஒயிட் ரைஸ்ன்னு மாத்தினீங்களோ அதே போல தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, இதை உங்க நகரத்துல என்ன சொல்றீங்க? ஒயிட் சட்னி வைங்க, ரெட் சட்னி வைங்க, கிரீன் சட்னி வைங்கன்னு சொல்றீங்களே. இப்படிப்பட்ட நீங்க எப்படி ஒரு வசந்தமிக்க வாழ்க்கை அம்மியில வச்சு அரைக்கணும், கும்மணும். ஆமா, எங்க அம்மி எங்க கிராமத்துல இருக்கு. இவங்க நகரத்துல கிரைண்டர் வச்சிருக்காங்க. ஆனா அரைக்கிறாங்க மாவு, அதுக்கு மேல வெள்ளை கலர்ல ஒரு மூடியை போட்டு வச்சுட்டு அப்படியே பேசாம உட்காந்து கிடக்குறாங்க. அதை தாண்டி இளவட்டக்கல்னு ஒரு கல். இன்றைக்கும் பொங்கல் விழாக்கள்ல கிராமங்கள்ல இளவட்டக்கல் தூக்குறது ரொம்ப வழக்கம். அது 100 கிலோ இருக்கும். அப்படி அணைச்ச மாதிரி தூக்கி பின்னாடி தூக்கி போடணும். அப்படி யாரு தூக்கி போட்டவோ அவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்க. ஏன்னா கல்லையே தூக்க முடியாதவன் மனைவியை கட்டிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்பாங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்னைக்கு நகரத்துல இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் சாப்பிட்டு ஒரு செங்கலை தூக்க முடியல. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, உங்க நகரத்துல இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டா ஒன்றும் நிறையாது. எங்க சாப்பாடு சாப்பிட்டா மனசு மட்டும் இல்ல வயிறும் சேர்ந்து நிறையும் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் எங்க கிராமத்துல தான் இருக்குது. உங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி எல்லாம் பெருமையா சொல்றீங்க. நாங்க கிராமத்துல ஸ்நாக்ஸ்னு ஒன்று இருக்கு. உங்களை மாதிரி சிட்டியில இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா இருக்கு? நெல்லிக்காய், மாங்காய், இளந்த பழம், புளியம்பழம்ன்ற நல்ல ஆரோக்கியமான உணவுகள் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோமா இல்லையா? இன்னொன்னு, என்னமோ நகரம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு கிராமம் இன்றைக்கு உலக லெவலில் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா கிராமம் ட்ரெண்டிங்ல இருக்கா இல்லையா? அடுத்து மாலை பத்தி பேசுறாங்க. உங்க ஷாப்பிங் மால்ல என்ன பண்றீங்க? துணி வாங்குறீங்க.
நாங்க கிராமத்துக்காரங்க துணி வாங்குவோம். வந்து என்ன தெரியுமா வாங்குவோம்? 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 2 கட்டப்பை வாங்கிட்டு போனா தான் எங்களுக்கு நிம்மதியே இருக்கும். தூக்கமே அப்பதான் வரும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க சிட்டில ஷாப்பிங் மால்ல போயிட்டு வாங்குறீங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்குறான். அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு கேரி பேக் போட்டு கொடுக்க மாட்டான். பேக் வேணுமா சார் அப்படின்றான். எஸ் பேக் வேணும் அப்படின்னா அதுக்கு 20 ரூபா காசு கேட்கறாங்களே. அப்ப என்ன வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க? எங்க கிராமத்துக்காரங்க 2 கட்டப்பை வாங்குற அளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? அதை தாண்டி உங்க மால்ல ஏசி காத்த பத்தி சரவணன் சொன்னார். மாலுக்கு போவீங்க, அதுக்கு பேர் விண்டோ ஷாப்பிங்னு வச்சிருக்காங்க. இதுவா விண்டோ ஷாப்பிங்? உண்மையான விண்டோ மகிழ்ச்சி என்ன தெரியுமா? எங்க கிராமத்துல வாய்க்கால், குளம், ஏரிக்கரை எல்லா இடத்துலயும் போய் மீன் பிடிப்போம். மீன் பிடிச்சி திருப்பி அதிலே விட்டு விளையாண்டு வருவோமே, அந்த வாழ்க்கை அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதுதான் கேள்வியே. அடுத்து இந்த கோலம். பொதுவா நான் முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவார். ராமனுடைய கால்பட்டு அகலிகை மோட்சம் பெற்றது போல கிராமத்து பெண்களுடைய கைப்பட்டு தெருக்கள் தங்களுடைய 100 ஆண்டு தனிமையை கழித்து கொண்டன. அந்த கோலம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த கோலம் சிட்டில அலங்கோலமா இருக்கு. அதுவும் மாட்டு பொங்கலுக்கு சிட்டில மாடு கோலம் போடுறாங்க. மாடே நம்பாது அது மாடுன்னு சொன்னா. அதுல என்ன தெரியுமா? இந்த சிட்டி பெண்கள்ட்ட ஒரு நல்ல கெட்ட பழக்கம் இருக்குது. காலைல ஏஞ்சிருக்க சோம்பேறித்தனம் போட்டு நைட்டே கோலம் போட்டுறாங்க. அதுல ஹாப்பி பொங்கல்னு வேற போட்டுக்கிறாங்க. இதுல என்ன பெருமை? அதை தாண்டி பொதுவா கிராமத்துல நிறைய குற்றங்களை சொன்னாங்க. நான் கேட்கிறேன், உங்க சிட்டில யாராவது ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கை இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஷாப்பிங் மால்கள்லயும் பெரிய பெரிய தியேட்டர்கள்லயும் நான் பாக்குறேன், ஒரு டம்ளர் இரும்பு சங்கிலியா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 20 ரூபா இருக்குமா அந்த டம்ளரு? அதை போட்டு நீங்கள் இங்கு கண்காணிக்கப்படுகிறீர்கள். சிசிடிவி. நாங்கன்னா திருட்டு போயலாம். நாங்க உங்க சிசிடிவில என்ன திருட்டு போயலான்னு கேளுங்க. அது என்ன நாங்கன்னு என்னையும் சேர்த்துக்கிறீங்க நீங்க? அதுல என்ன தெரியுமா நடுவில் பெரிய கொடுமை? உங்க சிசிடிவில யாரு வந்தா யாரு போனான்னு மட்டும்தான் சொல்லும். எங்க கிராமத்துல ஒரு சிசிடிவி இருக்கு, ஊர்ல இருக்கக்கூடிய கிழவிங்க. அந்த சிசிடிவி யாரு வந்தா என்ன பண்ணாங்க, வரும்போது என்ன கலர் சட்டை போட்டிருந்தான், போகும்போது என்ன கலர் சட்டை போட்டிருந்தாங்க, என்ன பேசுனாங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே சொல்லும். ஆனா எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்லும், என்ன காதுதான் லேசா கேட்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த சிசிடிவி இங்க இருக்குது. அக்ஷயா அவர்களே சொன்னீங்களே, கிராமத்துல யாரும் தவறே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் போனா நீ இன்னார் மகன் தானே, நீ இன்னார் ஆள் தானே, நீ இவன் தானே அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்கள் தவறுகளை திருத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுதான் உண்மை. அதெல்லாம் தாண்டி கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. கொரோனா வந்த போது பொதுவாக கிராமத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தனியா போகாத, பேய் அடிச்சிரும் அப்படின்னாங்க. கொரோனா வந்தபோது சிட்டியில் என்ன சொன்னாங்க? கூட்டமா போகாத, கொரோனா அடிச்சிரும் அப்படின்னாங்க. இந்த கொரோனா வந்தபோது எங்க வந்துச்சு? நகரத்துல மட்டும்தான் வந்துச்சு, ஒருபோதும் கிராமத்துல வரல. ஏன்னா இங்க எல்லாருமே அவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை. நிறைவாக இப்படி வச்சு என் பேச்சு நிறைவு செய்கிறேன். சென்னையில பெருவெள்ளம் வந்துச்சு. அந்த பெருவெள்ளம் வந்த பொழுது ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வரைக்கும் பக்கத்து வீட்டுல யாருன்னு கூட இருந்தாங்கன்னு தெரியாதவங்களுக்கு அந்த பெருவெள்ளம் வந்த பொழுது கீழே போக முடியாது. ஃபுல்லா தண்ணி, கரண்ட் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, ஃபோன் போட சார்ஜ் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்பதான் பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு எட்டி பார்க்கறாங்க. எட்டி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 நாட்கள் 3 நாட்கள்ல பேசி பழகி இவங்கெல்லாம் யாருன்றது அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நகரவாசிகள் சொன்னாங்க, நாங்க இவ்வளவு நாள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அது எப்படிப்பட்ட மிஷின் லைஃப், இப்பதான் பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற எண்ணமே எங்களுக்கு இப்பதான் வந்துச்சுன்னு அந்த காலம் நமக்கு உணர்த்திச்சு. பக்கத்து வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிறது கிராம வாழ்க்கை, பக்கத்து வீட்டுல யார் இருக்கானே தெரியாம இருக்கிறது அவங்களுடைய நகர வாழ்க்கை என்று தெரிவித்துக் கொண்டு, உங்கள் நகரம் ஓடச் சொல்கிறது, எங்கள் கிராமம் வாடச் சொல்கிறது. உங்கள் நகரம் வேலை மட்டும்தான் கொடுக்கிறது, எங்கள் கிராமம் வாழ்க்கையே கொடுக்கிறது. மொத்தத்துல நடித்து வாழ்வது உங்கள் நகரம், பிடித்து வாழ்வது எங்கள் கிராமம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டில் இறங்குற வீரத் கோலி ரோஹித் சர்மா டப்பு டப்புன்னு அடிப்பாங்க, அடுத்து வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக அடிப்பாங்க. திடீர்னு ஹர்பஜன் சிங் வந்து 6 பால்லையும் 6 அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அருண்குமார் ஹர்பஜன் சிங் மாதிரி வந்து 6 பால்லையும் 6 அடிச்சிருக்காரு. இன்னும் இப்படி சொல்கிறேனே, இது பொங்கல் திருநாள். ரவிக்குமார் பானை வச்சார், அன்னலக்ஷ்மி அதில் அரிசி போட்டு பால் போட்டு சர்க்கரையை போட்டாங்க, பொங்கல் கிண்டியாச்சு, மணக்கணும்ல, அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் தான் அருண்குமார் பிரமாதப்படுத்திட்டாரு. அந்த வாசனை அப்படி நிறைவுபடுத்திட்டாரு. கிராம மனத்தோட ஒரு பொங்கல் வந்தாச்சு. அந்த பொங்கலை சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் முடியும், அவர் காரைக்குடி காராக தான் இருக்க முடியும். மற்ற ஊர்லெல்லாம் சமாளிக்க முடியாது. காரைக்குடி கன்னி தமிழால் அருணை ஒரு கை பார்க்க வருக. அன்புக்கினிய பெருமக்களே, பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறிய இந்த சான்றோர் பெருமக்களின் நிறைவாக பேசுவதற்கு காரைக்குடியிலிருந்து
அடிகளால் வளர்த்த தமிழை இன்றைக்கு அன்போடு வளர்க்க வருகின்றார் நாராயண கோவிந்தர். உலகெங்கிலும் வாழுகிற தமிழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள். பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு. அது என்னன்னா, இயல்புலையே மனிதனுக்கு நன்றி உணர்ச்சி கொஞ்சம் குறைவு. ஊர்ல ஒரு வயலும் மதிக்கலைங்கிறதுக்காக 4 காசு சம்பாதிக்கணுமேனு நகரம் தேவை. ஊர்ல படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலைன்னா வேலை கிடைக்கணுமேனு நகரம் தேவை. சபாஷ். நாம நினைக்கிற படிப்பை படிக்கணும்னா அதுக்கு கல்லூரி நகரத்துல இருக்கேன்னு நகரம் தேவை. நமக்கு தேவையான மருத்துவத்தை பார்க்கணும்னா அதுக்கு மருத்துவமனை நகரத்துல இருக்கேன்னு நகரம் தேவை. இப்படி எல்லா தேவைகளுக்காகவும் நகரத்தை பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம நகரத்துல இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு சொல்றாங்க பாருங்க. அதனாலதான் சொல்றேன், மனிதனுக்கு இயல்புலேயே நன்றி உணர்ச்சி குறைவு. அந்த குறைவினுடைய வெளிப்பாடுதான் இந்த 3 பேர். அடுத்து எங்க அக்கா வந்தாங்க. அக்கா ரொம்ப அருமையா பேசினாங்க. எங்க அக்கா பேசுனதுலயே ஆகச்சிறந்த உண்மை என்ன தெரியுமா? எங்க மாமா மஞ்சள் தண்ணின்னு சொல்லி சாம்பாரை தூக்கிட்டு போனதுதான். அவங்க சொன்னாங்க, கிராமத்தில் திருவிழாக்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுமா? அந்த தேர் எப்படி இருக்கும் தெரியுமா? திருவிழா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நாங்கெல்லாம் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா அப்படின்னு. அதே கிராமத்துலதான் தேங்காய் முடிக்கும் பரிவட்டத்துக்காக நின்னு போய் இன்னைக்கு வரைக்கும் இழுக்கப்படாத தேர்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிராமங்கள் இருக்கே. அப்ப கிராமங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் என்று நீங்களே குளோரிஃபை பண்றீங்க. அது உண்மை அல்ல. ஈரோடையாக இருந்த ஊரை யாருக்கும் தெரியாது. அது வளர்ச்சி அடைந்து ஈரோடு நகரமாக மாறியதுதான் அந்த மக்களுக்கெல்லாம் வளர்ச்சி. அதுதான் வசந்தம். கோயம்புத்தூர் நகரமாக மாறிய பிறகு அது தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக மாறிய பிறகுதான் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி. விருதுபட்டியாக இருந்த ஊர் விருதுநகராக மாறுகிறது. அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெருமை அடைகிறார்கள் காமராஜரால. அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கிராமம் நகரமாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரு கிராமத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா எதுக்குங்க கிராம வளர்ச்சி திட்டம்னு பேசுறீங்க? கிராமம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, இந்த பாரதி ராஜா படம்லாம் அப்படி வரும்போது அந்த பாட்டு அப்படி ஓடும்போது அப்படியே பின்னாடி வரும். புள்ளி போட்ட ரவிக்கக்காரி, புளியம்பு, சேலக்காரி, அந்த மாதிரி பாட்டு ஓடும்போது அப்படியே கேமரா கீழே வரும். கீழே வரும்போது அப்படியே ஆடு மாடெல்லாம் போகும். அப்படியே அங்கங்க சின்ன சின்ன தண்ணி, எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல்னு நிலம், எங்க பார்த்தாலும் பூ. இப்படி ரொம்ப செழிப்பான கிராமத்தையே காட்டுகிறார்கள். எவ்வளவு அழகான காத்து. அப்படி அந்த மரத்திலிருந்து அப்படி சூரியன் அந்த மரத்தை தாண்டி கீழே வந்து எங்களை முத்தமிடும். அப்படிலாம் கிராமத்தை குளோரிஃபை பண்றாங்க. ஆனா அவங்க என்ன மறந்துடுறாங்க? எங்க ஊர் ராமநாதபுரமும் கிராமம்ங்கிறத மறந்துடுறாங்க. எங்க ஊர்ல திருமண பக்கம்லாம் பச்சை பசேல்னு இருக்காது, பனைமரம் தான் இருக்கும். எங்க ஊர்ல சூரியன் வந்து அப்படி மரத்திற்கு இடையில வந்து எங்களை முத்தமிடாது, வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடும். அப்ப நீங்கள் ராமநாதபுரமும் கிராமம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே இப்படி இருக்கு. இது மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப அழகா கிராமத்தை பத்தி இப்படியே சொல்லிட்டே போறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பாரதி ராஜா படத்துல வர அழகான கிராமம் இல்லையா? ஆனால் கிராமம் என்பதுடைய உண்மையான விளைப்பாடு அப்படி கிடையாது. எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராமங்கள் பாரதி ராஜா படம் மாதிரி இருக்காது, ஹரி படம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படி டைட்டில் கார்டுல போடுவாங்க, எங்க ஊரில் எப்பவும் கெட்டதே நடக்காதுடா அப்படின்னு போடுவாங்க. அடுத்து 4வது சீனு 2 பேர் வெட்டிக்கிட்டு செத்து போயிடுவான். அதான் படத்தோட கதையே. அப்ப ஆரம்பமா இவர்கள் சொல்லுகிற போது எப்போதும் சண்டை நடக்காத கிராமங்கள் அழகாக இருப்பது போலத்தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே போய் பார்த்தால் கிராமங்கள் அப்படி இருப்பதில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய உண்மை. இந்த எங்க அண்ணன் அழகா அப்படி ஆரம்பத்துல இந்த கவிதை எல்லாரும் சிலாகிச்சு கைதட்டணும். என்ன? திருவிழாக்கள் வந்தால் நகரத்து பேருந்துகள் எல்லாம் எங்கள் கிராமத்துக்கு தான் வருகிறது அப்படின்னாரு. உண்மைதான். கொண்டாட கிராமத்துக்கு தான் வர்றோம், உண்மைதான். எங்களுக்கும் கிராமத்துக்கு வரணுங்கிறது மகிழ்ச்சி தான். எங்க தெரியுமா சிக்கல்? நகரத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் கிராமத்துக்கு வர்றான்ல, வந்தோடனே என்ன தம்பி ஊருக்கு வந்திருக்கியா? ஆமா. திருவிழாவுக்கா? ஆமா. 4 நாள் கழிச்சு என்ன தம்பி திருவிழாவெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஊருக்கு போகலையா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு போயிடுவான். அங்கே போய் அவன் முனியாண்டி மையம் வந்தாலாம் ஏதோ வேலையை விட்டு விரட்டி விட்டாங்க, இதான் சாக்குன்னு ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டான்ட்டுவாங்க. அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கு நாங்கள் யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் அங்கே இருக்கதே 4 பேர், எல்லாரை பத்தி கவலைப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமை கிராமத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இவங்கெல்லாம் இதை எங்களை அக்யூஸ் பண்ற மாதிரியே பேசுறாங்க. எங்கள் கிராமம் எப்படி இருக்கும் தெரியுமா, நாங்கள் கிராமத்தில் எப்படி இருப்போம் தெரியுமா. இவங்க கிராமத்துல போய் பார்த்தா இவங்க ஏதோ இந்த இட்லி கடை படத்துல வர்ற சிவனேசன் மாதிரியும் கிராமத்துல இட்லி கடை வச்சிருக்கவங்க மாதிரியுமே பேசுறாங்க இல்ல. இன்றைக்கு நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எந்த கிராமத்தில் அலாரம் அடிக்காமல் சேவல் எழுப்புகிறது? எந்த கிராமத்தில் வண்டிகள் ஓடாமல் வெறும் மாட்டு வண்டி மட்டுமே ஓடுது? எந்த கிராமத்தில் தார் ரோடு இல்லாம மண் ரோடு இருக்கிறது?
அப்ப நீங்கள் குளோரிஃபை பண்ற கிராமம் எல்லாம் படத்தோடு முடிஞ்சு போயிருச்சு. இன்றைக்கு கிராமங்களும் நகரமாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். எல்லாரும் சொல்றாங்க மாலுக்கு ஏன் போகணும், மால்ல போய் டயத்தை வீணடிக்கிறீங்க, இங்க பார்க் இருக்குன்னா உண்மையிலேயே ஒன்றை யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்போது வெளியே போக வேண்டும், டைம் ஆயிடுச்சு வெளியில போ அப்படின்னு உங்களை தட்டி எழுப்பாத பார்க்கும், சார் என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்காத கடையும் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு கடையில போகும்போதே நீங்க யோசிச்சு பாருங்க, தம்பி என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் என்பதல்ல, நான் பார்க்க போறேன், என்கிட்ட பணம் இருந்தால் இல்லைனாலும் நான் பார்க்க போக வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஆசையை இந்த நகரம் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொன்னால் நகர வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை. ஒரு உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பில் கையில் அடிபட்டாலும் கண் அழுகிறது, காலில் அடிபட்டாலும் கண் அழுகிறது, இந்த உடம்பின் எந்த பாகத்தில் அடிபட்டாலும் கண் அழுகிறது. அப்படித்தான் கண்ணாக இருக்கிறது நகரங்கள். ஏன்னா ஜல்லிக்கட்டை தன் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு இளைஞன் தான் ஜல்லிக்கட்டுக்காக போராடினான். அப்படி எந்த பிரச்சனையும் நேரிலே பார்க்கவில்லை என்றாலும் கூட உடம்பின் எந்த பாகத்தில் அடிபட்டாலும் அழுகிற கண்ணை போல தன் தேசத்தின் எந்த இடத்தில் அடிபட்டாலும் முதலில் துடிப்பது நகரமாக இருக்கிறது. அந்த நகர வாழ்க்கை தான் வசந்தமாகவும் இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் பல தொலைக்காட்சிகள் இருக்கிறது. இந்த பொங்கல் திருநாள் பட்டிமண்டபம் நடக்கிறது. அந்த பட்டிமண்டபங்கள் செவியாக இருக்கலாம், நாக்காக இருக்கலாம், கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம். ஆனால் அவற்றின் கண்ணான பட்டிமண்டபம் ஜெயா பட்டிமண்டபம் என்பதை கம்பீரத்தோடு சொல்கின்றேன். ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டை இந்த 6 பேருக்கும் தெரிவிக்க தமிழ் சான்றோர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்வின் வசந்தத்திற்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும். கிராமமா நகரமா? பாரதியை தொடாமல் யாரும் பேச முடியாது. அவன்தான் சொல்கின்றான், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வன் நினைவு அகற்றாது. நீங்க சும்மா தெருவில் நடந்து போறதில்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அது மட்டும் பெருசில்ல, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ. இப்படி சொல்கின்றேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் வாசம் உண்டு, சுவை உண்டு, மனம் உண்டு, குணம் உண்டு என்பதை பாட்டன் பாரதி சொன்னதை இன்றைக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் 6 பேர். தீர்ப்புக்கு நான் துணையாக சொல்வது, என் அன்புக்குரியவர்களே, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எனது இந்தியா என்கின்ற புத்தகத்தை தமிழ் சமூகம் ஒருமுறை அருள் கூர்ந்து படிக்க வேண்டும். அதே போல அவர் சென்னையிலிருந்து செங்கல்பட்டில் இறங்கி, செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிக்கு சென்று, காஞ்சியிலிருந்து திண்டிவனத்திற்கு சென்று, திண்டிவனத்திலிருந்து திருச்சியில் இறங்கி பயணப்பட்டு இந்தியா முழுக்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பயணப்பட்டு எழுதிய தேசாந்திரியை படிக்க வேண்டும். இந்த 2 நூல்களும் தான் 2000 வருடங்கள் பாரம்பரிய சிறப்பு மிக்க இந்தியாவை நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டக்கூடிய இந்த நூலாசிரியருக்கு ஒரு கைத்தட்டும் தர வேண்டும். தம்பி வழக்கறிஞர் வருகிறார் என்பதால் என்னுடைய அருமை சகோதரி வழக்கறிஞர் சுமதி அவர்கள் எழுதிய கண்டதை சொல்கின்றேன். இந்த 3ஐயும் படித்தால்தான் நம்முடைய மண்ணின் மனம் நமக்கு தெரியும். தோழர்களே, எஸ்ரா எழுதுகின்றார், மலை உண்டு, அருவி உண்டு, மரம் உண்டு, மசூதி உண்டு, மைதானங்களும் உண்டு. எப்படி எழுதுகின்றார்? உலகத்தின் அதிகமான கிளை கொண்ட மரம் எங்கிருக்கிறது என்றால் பாரத தேசத்தில் அதிகமான கிளை கொண்ட எது அந்த கிளை? இந்தியாவினுடைய இணையற்ற சாலைகள் தான் மிகப்பெரிய கிளை என்று பதிவு செய்கின்றார். இங்குள்ள தேவாலயங்களுக்கு சிறப்புண்டு, சரஸ்வதி மகாலுக்கு பெருமை உண்டு, ஆவடியார் கோவில் சிற்பம் நம்மிடத்தில் பேசும் என்று எழுதுகின்றார். கிராமமா நகரமா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இறையன்பு எழுதுகின்றார், 10,000 மைல் நடக்காதவனும் 10,000 புத்தகம் படிக்காதவனும் வாழ்க்கையை தொலைத்து விட்டான் என்று. உண்மையிலேயே பொங்கல் திருநாளில் சிந்திக்க வேண்டிய தலைப்பு கிராமமா நகரமா. அதை ஒரு நிறைவோடு செய்திருக்கிறோம். சரி, இப்போது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மிதிலைப்பட்டினம் என்கின்ற கிராமம், புகைவண்டி நிலையத்திலிருந்து ரயில் இறங்குகிறார் ஒருவர். ஊருக்கு செல்வதற்கு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுவது ஒரு பெண்மணி. அம்மா, கூலி எவ்வளவு? 5-10 வாங்குவேன், பார்த்தா படித்தவர் மாதிரி இருக்கீங்க, போட்டு கொடுங்க. வண்டி புறப்பட்டு விட்டது. கிராமத்து நடையிலேயே சொல்கின்றேன், புதுமை பித்த நடையில், ஒரு கி ராஜநாராயண நடையில் ஜல் ஜல் என்று வண்டி தொடங்கியது.
மாட்டு வண்டியில் உட்கார்ந்திருந்த மருத்துவர் பேசத் தொடங்கினார் பெண்மணியிடம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய வெங்கலப்ப நாயக்கர் எப்படி இருக்கிறார்? அவரை ஏன் சாமி கேட்குறீங்க? அவர் இறந்து 8 வருஷம் ஆச்சு. வெங்கலப்ப நாயக்கர் இறந்து விட்டார் என்றவுடன் கண்களில் தண்ணீர் பொல பொல என்று கொட்டியது. நீ ஏன் சாமி அழுகிற? 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வயக்காட்டில் எங்க அம்மாவும் அப்பாவும் வேலை பார்த்தாங்க. வசதி இல்லாத எனக்கு சோறு போட்டு உடை கொடுத்து பணம் கொடுத்து படிக்க வச்சாரு. ஃபாரின் போய் கை நிறைய சம்பாதிச்சு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன். இருந்தாலும் நாயக்கர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன். இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலான்னு நினைச்சேன். சொன்னவர் மருத்துவர். இறங்கும் இடம் வந்தது. கையில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தார். இது நடந்தது 1949. 100 ரூபாய் லட்சத்திற்கு சமம். வாங்கிய பெண்மணி மேலும் கீழும் பார்த்துவிட்டு பணம் வேண்டாம் என்றார். ஏன்? 5-10 வாங்குறவருக்கு 100 கொடுத்துருக்கேன். இல்லை சாமி, நீங்க சொன்ன வெங்கலப்ப நாயக்கர் குடும்பத்துல பிறந்த கடைசி புள்ள நான் தான். எங்க குடும்பம் கொடுத்தே இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் எங்க அப்பா கண்மூடும் போது கருத்தா ஒன்று சொன்னார். தாயி, எல்லாரையும் படிக்க வச்சு வசதி வாய்ப்போட கட்டி கொடுத்துட்டேன். உன்னை கட்டி கொடுக்கும் போது வறுமன் தாண்டவம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒன்னே ஒன்று, கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாத, அப்பா ஆன்மா சாந்தி அடையாதுன்னா. ஈதல் இசைபட வாழ்தல்னு நான் தொடங்கினேனே, அது கிராமத்தில்தான் இருப்பதால் வாழ்வின் வசந்தம் கிராமமே என்று தீர்ப்பு சொன்னால் இவர்களுக்கு மகிழ்ச்சி. தம்பி நாராயண கோவிந்தன் அடுத்த தளத்திற்கு கொண்டு போனார். கார்கில் யுத்தம் இங்கு நடந்தது. 9 வயது சிறுமி சென்னையின் புகழ்வாய்ந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாற்று இருதய அறுவை சிகிச்சை முடிந்தது. விமான நிலையத்திற்கு வந்தபோது பத்திரிகையாளர்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று பெற்றோரிடத்தில் கேட்டார்கள். அப்படி கேட்கப்பட்ட பெற்றோர் கார்கிலால் நாம் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் சொன்ன செய்தி, நாங்கள் வந்தபோது பாகிஸ்தானராக வந்தோம். ஆனால் தமிழகத்து சென்னை மருத்துவர்கள் எங்களை இந்திய இதயத்தோடு அனுப்பி வைக்கின்றார்கள். மருத்துவமனையில் வெற்றி கண்டதல்ல சிறப்பு, நாங்கள் வீட்டை வைத்து கொண்டு வந்த பணத்தை வேண்டாம் என்று மறுதளித்த மனிதநேய மருத்துவர்களுக்கு நன்றி என்று. அப்ப ஈதல் இசைபட வாழ்தல் நகரத்திலும் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பட்டிமண்டபத்திற்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும். நான் அவ்வப்போது என்னை சீர்தூக்கி பார்ப்பதற்கு எடை போடுகின்ற எடைக்கல்லாக நான் எடை மிஷினுக்குள் போய் 1 ரூபாய் நாணயத்தை போட்டு நின்று கொண்டேன். எரர் எரர் என்று வந்தது. பக்கத்திலே இருந்த உரிமையாளர் சொன்னார், உங்கள் நாணயத்தில் பூ சரியாக இருக்கிறது, தலை சரியாக இல்லை என்றார். நாணயத்தை திருப்பி பார்த்தேன். தம்பி, தலையும் சரியா இருந்தா தான் வெயிட் மிஷின் உங்க எடையை சரியா காட்டும். என் எடையை அளப்பதற்கே நாணயத்தின் பூவும் தலையும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையின் வசந்தத்தை அழைப்பது எதனால் என்று கேட்டால் ஓசோதான் எனக்கு உதவி செய்தார். ஈர இதயங்கள் கிராமத்திலும் இருக்கிறது, நகரத்திலும் இருக்கிறது. அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஈதல் இசைபட வாழக்கூடிய இதயத்தை பொறுத்து என்பதால் வாழ்வின் வசந்தம் கிராமத்திலும் உண்டு, நகரத்திலும் உண்டு. இரண்டும் சேர்ந்து பூந்தோட்டமாய் மாறி பயன்படுத்துவர் மனதை பொறுத்து. மீண்டும் நாளை புதிய அரங்கில் புதிய இளைய தலைமுறையோடு கூடிய பேச்சு மன்றத்தில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்வின் வசந்தம் கிராமம் நகரம் என்பதை காட்டிலும் பயன்படுத்துவோர் மனதை பொறுத்து என்பதையே மகிழ்ச்சியான தீர்ப்பாக சொல்லி, எங்கும் பொங்குக மங்களம், இணையறம் சிறக்கட்டும், இல்லறம் பொங்கட்டும், எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி தங்கட்டும் என்று ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக தைத்திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் நாளைய இளையோரோடு கூடிய பேச்சு மன்றத்தில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்லி எங்கள் குழுவினரோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மணிகண்டன். நன்றி நேயர்களே.